Welcome to DCM class. Grade 7 Ganitha Prakash Part 2 5th chapter Connecting the Dotsல 5.2 தான் லேர்ன் பண்ண போகிறோம். 5.2 Representative Values. The runs scored by Shubman and Yashasvi in a cricket series are given in the table below. Who do you think performed better? Shubman யாஷஸ்வியோட 4 மேட்சஸில் வந்து ஸ்கோர் பண்ண ரன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டேபிளை வச்சு யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு நம்ம சொல்ல முடியுமா? ஸ்ரேயாஸ் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா 2 பேருமே சிமிலராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். எதனால அப்படின்னா யாஷஸ்வி வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்சஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதுவே சுப்மன் வந்து 3rd and 4th மேட்சஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறான். வைஷ்ணவி என்ன சொல்கிறா அப்படின்னா சுப்மன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஏன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் 90 வந்து சுப்மன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறா. ஸ்ரேயாஸ் சொல்கிறான் யாஷஸ்வி வந்து பேட்டிங் வந்து பெட்டராக பண்ணியிருக்கிறாரு. எதனாலனா டோட்டல் வந்து 175 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் சுப்மன் வந்து டோட்டலாக 128 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். வைஷ்ணவி சொல்கிறா ஆனால் யாஷஸ்வியோட பேட்டிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் அண்ட் மினிமம் ஸ்கோர் இஸ் லோயர். வைஷ்ணவி சொல்கிறா யாஷஸ்வியோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஸ்கோர் இருக்கு இல்லையா, இது வந்து மினிமம் ஸ்கோரு, இது வந்து மேக்ஸிமம் ஸ்கோர். இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு லோயராக இருக்குது, அதனால் இந்த பேட்டிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஃபர்ஸ்ட் டேபிளை வச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க. த டேபிள் பிலோ ஷோஸ் த ரன் ஸ்கோர்ட் பை தீஸ் 2 players இன் அனதர் சீரிஸ். இப்போ அனதர் சீரீஸில் வந்துட்டு இதே 2 பிளேயருக்கு உண்டான ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 5 மேட்சஸ் இருக்குது. ஹூ டு யூ திங்க் பெர்ஃபார்ம் பெட்டர் இந்த சீரிஸ்? இந்த சீரீஸில் யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. வைஷ்ணவ் என்ன சொல்கிறான்னா சுப்மன் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எதனாலனா டோட்டல் 110 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறதா சொல்கிறா. ஆனால் யாஷஸ்வியோட 96 ரன் தான் டோட்டலாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. வாட் யூ திங்க் ஆஃப் வைஷ்ணவி ஸ்டேட்மெண்ட்? வைஷ்ணவியோட ஸ்டேட்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரேயா சொல்கிறான் இப்போ யாஷஸ்வி வந்து 4 மேட்சஸ் 1 2 3 4 மேட்சஸ்க்கு உண்டான ஸ்கோர் இருக்குது, அதில் 96 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறான். ஆனால் சுப்மன் வந்து 110 ரன்ஸ் வந்து 5 மேட்சஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு எப்படி சொல்கிறது? It is often not simple to compare 2 group of numbers and clearly say that one is better than the other. சில நேரங்களில் இது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். 2 குரூப் ஆஃப் நம்பர்ஸை வந்து கம்பேர் பண்ணி எது வந்து பெட்டர் இன்னொன்று விட அப்படிங்கிற சொல்கிறது வந்து கஷ்டமாயிடும். கேன் ஏ சிங்கிள் நம்பர் ஆக்ட் அஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எ குரூப் ஆஃப் நம்பர்ஸ்? இப்போ இந்த ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸை வந்து ஒரு சிங்கிள் நம்பரால் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா? For example, can we represent Shubman's or Yashasvi's batting in this series with one number? Discuss. இப்போது இந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு நம்பரால் ரெப்ரசன்ட் பண்ணி அதே மாதிரி இங்கேயும் ஸ்கோர் வந்து ஒரு நம்பரால் ரெப்ரசன்ட் பண்ணால் ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ண முடியும். அது பண்ண முடியுமா? வி சா ஒன் வே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி கம்பேர் பண்ணோம். ஆனால் குரூப் சைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது, அதாவது இங்கே 4 மேட்சஸ் கொடுத்துருக்காங்க, 5 மேட்சஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த டோட்டல் வந்து கம்பேர் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. குரூப் சைஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் டோட்டல் வந்து கம்பேர் பண்ண முடியும். இன் சம் மேட்சஸ் எ பிளேயர் குட் ஹாவ் ஸ்கோர்ட் மோர் அண்ட் இன் அதர் மேட்சஸ் லெஸ். எ ரெப்ரசன்டேட்டிவ் நம்பர் ஃபார் த குரூப் கேன் பி ஃபவுண்ட் பை பேலன்சிங் அவுட் தீஸ் ஹைஸ் அண்ட் லோஸ். சில மேட்ச்சில் வந்து பிளேயர் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, சில மேட்சஸில் வந்து லெஸ்ஸாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. நம்ம எடுக்க போகிற அந்த சிங்கிள் நம்பர் வந்து இந்த குரூப்பை வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி ஹை லோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி இருக்கிறதா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், we can add up the runs scored in all the matches and divide the total by the number of matches played. ஸ்கோர் பண்ண ரன்ஸை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு எத்தனை மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணாங்களோ அதால் டிவைட் பண்ணலாம். ரன் ஸ்கோர்ட் இன் ஆல் த மேட்சஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வேல்யூ தான் ஆவரேஜ்னு சொல்லுவோம், இல்லைனா அரித்மெட்டிக் மீன்னு சொல்லுவோம். We call this value the average or arithmetic mean of the given data. Here, the average number of runs scored by a player in a match is equal to total runs scored by a player in all the matches divided by number of matches played. எல்லா ரன்ஸையும் ஆட் பண்ணி எத்தனை மேட்சஸ் விளையாண்டாங்களோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை சுப்மன் இன் ஏ மேட்ச் வந்து 110 டிவைடட் பை 5 21 ரன்ஸ். 110 5ஆல் டிவைட் பண்ணால் 21 வரும், 21 ரன்ஸ். அப்போ சுப்மன் வந்து 5 மேட்சஸ் விளையாண்டுருக்கிறதுனால டோட்டல் ரன் ஸ்கோர் டிவைடட் பை இந்த நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து 5, ஸோ 21. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர் பை யாஷஸ்வி இன் ஏ மேட்ச் வந்து டோட்டல் வந்து 96, ஆனால் நம்பர் ஆஃப்
மேட்சஸ் பிளேடு வந்து 4 தான். ஸோ அதை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 24 ரன்ஸ். இப்போது இந்த ஆவரேஜில் வந்து யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு அர்த்தம். இந்த சீரீஸ் யாஷஸ்வி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரன்ஸ் இஸ் ஹையர் தேன் சுப்மன்ஸ். இப்போ இந்த சீரீஸில் வந்து யாஷஸ்வியோட ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரன்ஸ் வந்து சுப்மன்ஸை விட ஹையாக இருக்குது. த ஆவரேஜ் ஆர் அரித்மெட்டிக் மீன் ஏஎம்னு சொல்லுவாங்க. ஆர் சிம்ப்ளி மீன் is calculated as follows. Mean is equal to sum of all the values in the data divided by number of values in the data. Average as fair share. The average can also be understood as fair share or equal share. இந்த ஆவரேஜுங்கிறது வந்து எவ்வளோ ஈக்குவலாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுது. Shreyas and 4 of his friends have collected the following numbers of Govas: 3, 8, 10, 5 and 4. ஸ்ரேயாஸும் 4 ஃப்ரெண்ட்ஸும், அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 5 மெம்பர்ஸ். 5 பேரும் சேர்ந்து இவ்வளோ கோவாஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. பராக் அண்ட் 5 ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் கலெக்டட் த ஃபாலோயிங் நம்பர் ஆஃப் கோவாஸ்: 5, 4, 6, 3, 4 அண்ட் 8. பராகும் 5 ஃப்ரெண்ட்ஸும், அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 6 மெம்பர்ஸ் வந்து இவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் கோவாஸ் வந்து கொண்டு வராங்க. ஈச் குரூப் வில் ஷேர் தியர் கோவாஸ் ஈக்குவலி அமங்ஸ்ட் தெம்செல்வ்ஸ். இப்போது 2 குரூப்புமே என்ன பண்ணுறாங்க? கலெக்ட் பண்ண கோவாஸை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. இன் விச் குரூப் வில் ஈச் மெம்பர் கெட் எ பிக்கர் ஷேர் ஆஃப் கோவாஸ். 2 குரூப்லையுமே இந்த ஃப்ரூட்லேருந்து எந்த குரூப்புக்கு அதிகமான ஷேர் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு குரூப்லேயும் மொத்தம் எத்தனை கோவாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அந்த நம்பரை வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணணும். ஸ்ரேயாஸ் குரூப்பில் வந்துட்டு கலெக்ட் பண்ண நம்பர்ஸ் வந்து இவ்வளவு. ஸோ 3 + 8 + 10 + 5 + 4 எவ்வளோ வருது? 30 வருது. ஈச் மெம்பர் ஆஃப் ஸ்ரேயாஸ் குரூப் கெட்ஸ் என்ன பண்ணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் கோவாஸ் டிவைடட் பை எத்தனை மெம்பர் அதில்? 4 + 1 தட் இஸ் 5. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் 6 கோவாஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ரேயாஸ் குரூப்புக்கு. பராக்ஸ் குரூப்புக்கு வந்து அவங்க கலெக்ட் பண்ண நம்பர்ஸ் என்னது? இந்த நம்பர்ஸ். ஸோ 5 + 4 + 6 + 3 + 4 + 8 = அதுவும் 30 கோவாஸ் வருது. ஆனால் அங்கே வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து 30 வந்து 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ தான் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஷேர் கிடைக்குன்னு தெரியும். அதில் வந்து 5 கோவாஸ் வருது. ஸோ ஸ்ரேயாஸ் குரூப்பில் வந்துட்டு 6 கிடைக்குது, பராக் குரூப்பில் வந்துட்டு 5 கிடைக்குது. அப்போ யாருக்கு அதிகமான ஷேர் கிடைக்குது? ஸ்ரேயாஸ் குரூப்புக்கு தான் அதிகமாக கிடைக்குது. பராக் குரூப்பில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 5 கிடைச்சிதுன்னா அங்கே 6 கிடைக்குது, 1 வந்து கூட கிடைக்குது. இப்போ வந்து ஸ்ரேயாஸ் குரூப்பில் கலெக்ட் பண்ண கோவாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அதை வந்து 5 மெம்பர்ஸ்னால 5 மெம்பர்ஸுக்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணுறோம். ஸோ என்ன கிடைக்குது? 6 × 5 30. அதே மாதிரி பராக் குரூப்பில் வந்து கலெக்ட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 மெம்பர்ஸுங்கிறதுனால 6 மெம்பர்ஸ்க்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்குறோம். 6 × 5 30. இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். வைஷ்ணவி ட்ராக்ஸ் த நம்பர் ஆஃப் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் ப்ளூமிங் இன் ஹர் கார்டன் ஈச் டே. வைஷ்ணவி வந்து அவங்க கார்டனில் வந்து பூக்கிற ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ், செம்பருத்தி பூ, எவ்வளோ பூ பூக்குங்கிற நம்பரை வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கிறா. த டேட்டா ஃபார் த லாஸ்ட் ஃபியூ டேஸ் இஸ், கொஞ்ச நாளைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பூ பூத்துருக்கு அப்படின்னா அந்த டேட்டா வந்து என்ன அப்படின்னா 2, நெக்ஸ்ட் டே 7, 9, 4, 3 இந்த மாதிரி பூக்குது. வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் ப்ளூமிங் பர் டே இன் வைஷ்ணவிஸ் கார்டன்? பர் டே வந்து ஆவரேஜாக எவ்வளோ ஹைபிஸ்கஸ் பூ வந்து பூக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. The average equal to the total number of hibiscus flowers bloomed divided by number of days. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து வந்திருக்குதோ அதை வந்து எத்தனை டேஸ்க்கு அந்த டேட்டா எடுத்திருக்கோமோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட்டு டே 2, அடுத்து 7, 9, 4, 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ 25 கிடைக்கும் ஆட் பண்ணால். ஸோ ஆட் பண்ணால் 25 டிவைடட் பை 5, ஸோ வேல்யூ இஸ் 5. On an average 5 hibiscus flowers bloom daily. அப்போ ஆவரேஜாக ஒவ்வொரு நாளும் 5 ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் வந்து பூக்குது. ஏன்ஷியன் இந்தியன் மேத்தமெட்டிக்ஸில் அரித்மெட்டிக் மீனுக்கு வந்து சமாமித்தி அப்படிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணாங்க. சமான என்னது? ஈக்குவல். 628 சியில் பிரம்மகுப்தாவோட ஒர்க் சமராஜு புக்கில் வந்து அரித்மெட்டிக் மீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 850 சிஇ மகாவீர்ச்சாரியாவோட சமீகரனாலையும் அரித்மெட்டிக் மீனுக்குள்ள டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1039 சிஇ ஸ்ரீபதியோட சம்யாங்கிற ஒர்க்லேயும் அந்த டெக்ஸ்ட்லேயும் அரித்மெட்டிக் மீனுக்குள்ள டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
1150 CE பாஸ்கராச்சாரியா, 1545 CE கணேசா இவங்களுடைய ஒர்க்கு சமாமித்திலையும் அரித்மெட்டிக் மீனுக்கு உண்டான டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்காலர்ஸ் வந்து அரித்மெட்டிக் மீனை வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான காமன் ஆர் ஈக்குவலைசிங் வேல்யூவாக பெர்சீவ் பண்ணாங்க. ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், ஸ்ரேயாஸ் வந்து பேட்டையும் பாலையும் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அது கிரிக்கெட் கிடையாது. அந்த பால் வந்து கிரவுண்டில் கீழே விழுறதுக்கு முன்னாடி பேட்டில் வந்து எத்தனை தடவை அது வந்து பவுன்ஸ் ஆகுது அந்த பால் அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணுறான். 8 அட்டம்ஸ்க்கு வந்து அந்த டேட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6, 2, 9, 5, 4, 6, 3, 5 கொடுத்துருக்காங்க. Calculate the average number of bounces of the ball that Shreyas is able to make with his bat. Average number of bounces வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பேட் அண்ட் பாலை யூஸ் பண்ணி பவுன்சஸ் மேக் பண்ணுறாங்க இல்லையா, அதோட ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பவுன்சஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வந்து எவ்வளவு? 8. நம்பர் ஆஃப் பவுன்சஸ் ஆஃப் பால்ஸ் இன் 8 அட்டம்ப்ட்ஸ். 8 அட்டம்ப்ட்ஸ்லேயும் எத்தனை தடவை பால்ஸ் பவுன்ஸ் ஆகுது? 8 அட்டம்ப்ட்ஸுக்கும் 8 நம்பர்ஸ் 6, 2, 9, 5, 4, 6, 3, 5. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பவுன்சஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் பவுன்சஸ் இன் ஆல் அட்டம்ப்ட்ஸ். இந்த 8 அட்டம்ப்ட்ஸில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் பவுன்சஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஆட் பண்ணணும் எல்லாத்தையும். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ். எத்தனை அட்டம்ப்ட்ஸு? 8. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 8ஆல் டிவைட் பண்ணணும். ஆட் பண்ணால் 40 கிடைக்குது. 40 டிவைடட் பை 8 = 5. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் bounces is equal to 5. Second question, try the activity above on your own. Collect data for 7 or more attempts and find the average. அதாவது இந்த ஆக்டிவிட்டியை வந்து ஓனாக பண்ணி 7 இல்லைன்னா அதுக்கு அதிகமான அட்டம்ப்ட்ஸ் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேர்ட் ஒன், ஐடென்டிஃபை எ ஃப்ளவரிங் பிளான்ட் இன் யுவர் நெய்பர்ஹுட். ட்ராக் த நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம் எவ்ரி டே ஓவர் எ வீக் during its flowering season. What is the average number of flowers that bloomed per day? நெய்பர்ஹுட்டில் வந்துட்டு ஃப்ளவரிங் பிளான்ட் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து 7 days ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பூ பூக்குதுங்கிறத ட்ராக் பண்ணணும். வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம்டு பர் டே? ஒவ்வொரு நாளும் ப்ளூம் ஆகிற ஃப்ளவர்ஸோட ஆவரேஜ் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். டே நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கலாம். மண்டே வந்து 3 ஃப்ளவர்ஸ் வந்து பூக்கிறதா வச்சுக்கலாம். இப்போது டியூஸ்டே 2 எடுத்துக்கலாம். வெனஸ்டே 4, தேர்ஸ்டே 5, ஃப்ரைடே 1, சாட்டர்டே 4, சண்டே 2. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து பூக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போ ஆவரேஜ் வந்து என்னது? டோட்டல் ஃப்ளவர்ஸ் ப்ளூம்டு இன் எ வீக். இப்போ ஒரு வீக்கில் வந்துட்டு எவ்வளவு ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் ஆகிருக்கோ அதை டோட்டல் டேஸ் இன் எ வீக், ஒரு வீக்குக்கு எத்தனை டேஸ் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 3 + 2 + 4 + 5 + 1 + 4 + 2 / 7. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 21/7 that is equal to 3. அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து எவ்வளவு? 3. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் bloomed per day is equal to 3. 2 friends are training to run a 100-meter race. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து 100-meter ரேஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. their running times over the past week are given in seconds. பாஸ்ட் வீக்கில் இருக்கிற ரன்னிங் டைம்ஸை வந்து செகண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நிக்கிலுக்கு வந்து 17, 18, 17, 16, 19, 17 and 18. சுனிலுக்கு வந்து 20, 18, 18, 17, 16, 16 and 17. Who on average ran quicker? இதில் வந்து யார் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரன் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நிக்கிலுக்கு ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆவரேஜ் ரன்னிங் டைம் ஆஃப் நிக்கில் வந்து என்னது? அந்த ஒரு வீக்குக்கு நிக்கிலுக்கு உண்டான டைமிங்ஸை வந்து எடுத்துக்கலாம். 17 seconds + 18 seconds + 17 + 16 + 19 + 17 + 18. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். டிவைடட் பை 7. இப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 122/7 கிடைக்கும். இப்போ இதை டிவைட் பண்ணணும். 1 7s are 7, மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். இதை வந்து பிரிங் டவுன் பண்ணிக்கலாம். 7 7s are 49, மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். 0 போட்டுக்கலாம். அப்போ டெசிமல் வச்சுக்கலாம். 4 7s are 28, ஸோ ரிமைண்டர் 2. இப்போ 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 7s are 14, மைனஸ் பண்ணால் 6 வரும். அகைன் 0 ஆட் பண்ணிக்கலாம். 8 7s are 56, ஸோ 4 இது மாதிரி போயிட்டே இருக்கும். நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 17.428. இப்போது இந்த தேர்ட் நம்பர் வந்து 5 விட அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து 3 ஆக்கிக்கலாம். ஸோ 17.43ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுனிலுக்கும் வந்து கால்குலேட் பண்ணணும். ஆவரேஜ் ரன்னிங் டைம் ஆஃப் சுனில் வந்து
20 seconds plus 18 seconds plus 18 plus 17 plus 16 plus 16 plus 17 by 7. இப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணால் 122/7 அதே நம்பர் தான் கிடைக்கும். நமக்கு இந்த வேல்யூ தான் கிடச்சிருக்கு. அதை நம்ம வந்து டெசிமல் பிளேஸ் கரெக்ட் பண்ணி 17.43 செகண்ட் கிடைக்குது. போத் நிக்கில் அண்ட் சுனில் ஹாவ் த சேம் ஆவரேஜ் ரன்னிங் டைம். ரெண்டு பேருக்குமே ஆவரேஜ் ரன்னிங் டைம் சேமாக வர்றதுனால அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்து ஃபாஸ்ட்டாக ஓடலாம். ஸோ போத் ரன் ஈக்குவலி ஃபாஸ்ட். The enrollment in a school during 6 consecutive years was as follows. ஒரு ஸ்கூலில் இருக்கிற என்ரோல்மெண்ட்டு அந்த ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அந்த 6 இயர்ஸுக்கு வந்து 6 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு அடுத்தடுத்து இருக்கிற 6 இயர்ஸுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த மீன் என்ரோல்மெண்ட் இன் த ஸ்கூல் டூரிங் திஸ் பீரியட். இந்த 6 இயர்ஸுக்கு உண்டான மீன் என்ரோல்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. மீன் என்ரோல்மெண்ட் வந்து தான் ஆவரேஜ். டோட்டல் என்ரோல்மெண்ட் இன் 6 இயர்ஸ், 6 இயர்ஸில் எவ்வளவு என்ரோல்மெண்ட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். எத்தனை இயர்ஸ்? 6 இயர்ஸ். இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். 11,154 கிடைக்குது. ஸோ 11,154 by 6. இப்போ இதை டிவைட் பண்ணலாம். 1 6 are 6 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். 1 வந்து பிரிங் டவுன் பண்ணுறோம். ஸோ 8 6 are 48 மைனஸ் பண்ணால் 3. தென் 5 பிரிங் டவுன் பண்ணுறோம். 35லேருந்து 5 6 are 30. இங்கே வந்து 4 வந்து பிரிங் டவுன் பண்ணுறோம். ஸோ 9 6 are 54. ஸோ என்ன கிடைக்குது? 1859 கிடைக்குது. ஸோ 1859. The mean enrollment in the school is 1859 students. Mean enrollment வந்து 6 இயர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்குது? 1859. 5.2ல பேஜ் நம்பர் 101 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.